பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திலே தொடர்ச்சியாக சமாரியாவிலே என்கிற தலைப்பிலே சமாரியாவிலே என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதையும், சமாரியர்களின் நிலை என்ன என்பதையும், சமாரியருடைய வரலாறு என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தொடர்ச்சியாக சமாரியாவிலே என்கிற தலைப்பிலே சமாரியர்கள் மீது ஆண்டவருக்கு இருந்த அக்கறை என்கிறதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படி என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படியே கல்வாரி சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், 40 நாள் அவர் இந்த பூமியில் இருந்தார். நன்றாய் கவனியுங்கள். அப்படி 40 நாள் அவர் பூமியில் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையைத்தான் நான் சமாரியர்கள் மீதும் ஆண்டவருக்கு அக்கறை இருந்தது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சமாரியா, யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத சமாரியா, யூதர்கள் தண்ணீர் கூட வாங்கி குடிக்க மாட்டார்கள், சம்பந்தம் கலக்க மாட்டார்கள், சமாரியர்களை நாய்கள் என்று சொல்வதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சமாரியர்களை பார்த்தால் நாய்களை போல பார்ப்பார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த சமாரியாவுக்காக ஆண்டவர் பேசினார். எப்போ பேசுறாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 40 நாள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் பரத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 அதிகாரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், நன்றாய் கவனிக்கணும், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப நன்றாய் கவனிங்கள். இதை குறித்து பலவிதமாக விளக்கங்களை கொடுப்பார்கள். நான் அதற்குள்ளாக போகவில்லை. இந்த இடத்தில் சமாரியா என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்வதற்கு சமாரியர்கள் மீது தேவனுக்கு ஒரு அக்கறை இருந்ததாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம், புறக்கணிக்கப்பட்ட சமூகம், யூதர்களால் காரி உமிழப்பட்ட ஒரு சமூகம், யூதர்களால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சமூகம். அந்த சமூகத்துக்குள்ளே அவர்களும் கர்த்தருக்குள் வர வேண்டும் என்பதற்காக பரம் ஏறுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எருசலேமிலே, அதாவது இருக்கிற அந்த எருசலேமிலே, அடுத்தது யூதேயா முழுவதிலும், யூதேயா முழுவதும் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலோடு நிறுத்தி விடாதிருங்கள், நீங்கள் சமாரியாவுக்குள்ளே போங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்குள்ளும் தன்னுடைய சீஷர்களை போக சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவர் போனார். ஆனால் அதற்கு பின்பு, அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் போகாமல் நின்று விடாதிருங்கள், நீங்கள் எங்கேயும் சொல்ல வேண்டும், சமாரியாவிலும் சென்று நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். அதனால தான் அவர் சமாரியா என்கிற பெயரை அங்கு சொல்கிறார். சமாரியர்கள் மீது தேவனுக்கு அக்கறை இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகள், இந்த 3ஆவது நாள் இப்படியாக சொல்கிறேன், சமாரியாவிலே தேவன் அக்கறை உள்ளவராக இருந்தார். இப்போ நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே இப்பொழுது சீஷர்கள், அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் முடிகிறது. 2ஆவது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் சொன்னது போல எருசலேமிலும் யூதேயாவிலும் ஊழியம் நடைபெறுகிறது. ஆனால் இதுவரைக்கும் யாரும் கர்த்தர் சொன்ன சமாரியாவுக்கு போகவில்லை. நன்றாய் கவனியுங்கள். சீஷர்கள் யாரும் சமாரியாவுக்கு போகவில்லை. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? நமக்கு நன்கு தெரியும். 8ஆவது அதிகாரத்திலே
ஆண்டவர் சவுலை எழுப்புகிறார். அது 7வது அதிகாரத்தின் கடைசியிலேயே சவுலுடைய பெயர் வருகிறது. 8வது அதிகாரத்திலே கர்த்தர் சவுலை எழுப்பும் பொழுது சவுல் சபைக்கு விரோதமாக எழும்பி சபையை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். நன்றாக கவனிங்கள், சபை ஆரம்பித்த நாட்கள்ல இருந்தே பிரச்சனை இருந்துச்சு. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், சேனை தலைவர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், இப்படி எல்லாருமே அந்த திருச்சபைக்கு விரோதமாக கொந்தளித்தது உண்மை. அதிகாரிகள் முதற்கொண்டு எழும்பினார்கள், அடித்தார்கள். ஆனால் பாருங்க, அவங்க எங்கேயுமே ஓடலை. யாரு எங்கேயும் ஓடல. அவர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் மாத்திரமே அறிவித்தார்கள். இப்பொழுது கர்த்தர் சவுலை எழுப்பினார். இப்பொழுது சிதறடிக்கப்பட்டார்கள் சீசர்கள். சிதறடிக்கப்பட்ட உடனே முதல் வார்த்தை, முதல் சம்பவம் சொல்லுகிறது, அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்போ நன்றாய் கவனிங்கள், சமாரியர்கள் மீது தேவனுக்கு அக்கறை உண்டு. நான் இப்படி சொல்கிறேன், உலகம் உங்களை வெறுக்கலாம், உலகம் உங்களை ஆகாதவன் என்று சொல்லலாம், உலகம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், உலகம் உங்களை ஒருவேளை எப்படி சொல்வது, சமாரியர்களை நாய்கள் என்று சொல்வார்களாம், அப்படி கூட நம்மளை அற்பமாக கேவலமாக பேசலாம். ஆனால் கர்த்தரோ நம் மீது அக்கறை உள்ளவர். அதனால தான் பரம் ஏறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டு போனாரு, சமாரியாவுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆனால் சீசர்களோ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சமாரியாவுக்குள் யாரும் செல்லவில்லை. கர்த்தரோ சவுலை எழுப்புகிறார். முதல் அடி விழுந்த உடனே அவர்கள் முதலாவது போன இடம் எங்க தெரியுமா? சமாரியா. சீசர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் வேதம் நமக்கு காண்பிக்கிற ஊர் சமாரியா. புறக்கணிக்கப்பட்ட இடத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு தேவன் பிலிப்புவை அங்கு அனுப்புகிறார். அப்ப நன்றாய் கவனியுங்கள், என்ன நடந்துச்சுங்கிறத நான் நாளைக்கு சொல்றேன். அப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், சமாரியர்கள் மீது தேவனுக்கு அக்கறை இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படலாம், சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்படலாம், மற்றவர்களால் இழிவாக நீங்கள் எண்ணப்படலாம். இழிவாக எண்ணப்பட்ட உங்கள் மீது கர்த்தர் நினைவாயிருக்கிறார், உங்க மேல நினைவாயிருக்கிறார் என்பதை மறுபடியும் சொல்றேன். ஏன்னா சமாரியர்கள் மீது கர்த்தர் நினைவாயிருந்தபடினால்தான் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு உத்தரவு கொடுக்கும் பொழுது சமாரியாவுக்கு போங்கள் என்று கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். அவர்கள் சமாரியாவுக்கு போகாமல் இருக்கும்போது சவுலை எழுப்பி இவர்களை சிதறடித்து சமாரியாவுக்கும் கர்த்தர் போக வைத்தார். நன்றாய் கவனியுங்கள். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாரியாவிலே அடுத்த காரியம் சொல்லுகிறேன். சமாரியாவின் மீது தேவன் அக்கறை உள்ளவராய் இருந்தார். உங்கள் மீதும் என் மீதும் தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இன்றும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நாம் எல்லா மக்களுக்கும் நம்மால் இயன்ற அளவு சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் நமக்கு துணை செய்வார். நாளைக்கு சமாரியாவிலே என்ன நடந்துச்சுங்கிறத, பிலிப்பு உள்ள போறாருல, என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.